நைட்டு நல்லா டின்னர் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணிவிட்டு சுத்தமாக கேனில் 10 கேன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கேயும் இல்லை, நம்ம ரெகுலராக இருக்கிற ஒரு கேன்டீன் தான். அதனால் இப்போ காலையில் கேன் தண்ணியை தூக்கிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். நம்ம கடையை கூட திறக்கல. நம்ம இப்போ கேனுக்காக தான் நம்ம வந்துட்டுருக்குறோம். நம்ம அடுத்து தான் போய் கடையை திறக்கணும். இதில் வேறு சென்டரில் வேறு போலீஸ் செக்கிங் வேறு, கேட்டால் எலெக்ஷன் அப்படின்றாங்க. தண்ணி கேன் இறக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து நேராக நம்ம கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வேறு போலீஸ் வேறு நிற்கிறாங்க. தண்ணி கேன் இறக்கி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து திருப்பி இன்னொரு ட்ரிப்பு போக வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே கேன் கலெக்ஷனே எடுத்து அடுத்து அவங்க குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பி காலி ஆகிடும். திருப்பி நம்ம இப்போ கடைகள் ஏரியா கலெக்ஷன் போக வேண்டியது இருக்குது. சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வந்து 2வது ட்ரிப்பு. 3வது ட்ரிப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். மதியானத்துக்கு மேலே கேன்டீன் பக்கம் போனால் இருக்கும். இப்படி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. அடுத்து இப்போ கடையில் போய் டீ கொடுக்கணும். அதுக்கு வர போகணும். டைம் ஆயிடுச்சு, மணி 10 மணி ஆகிடுச்சு. தண்ணி கேன் போடுறது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இப்போ வீட்டில் வந்து பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ +2 10th எக்ஸாம் இருக்கிறனால ஸ்கூலுக்கு கிளம்பணும். கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் பசங்களை குளித்து எல்லாம் இது பண்ணி பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டேன். இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர்ன்றனால தண்ணி கேன் ரொம்ப அதிகமாக போகுது. அதனால் திருப்பி இப்போ வந்து 3வது ட்ரிப்பு வந்திருக்கேன் நான். இப்போ திருப்பியும் போய் கேனுங்கெல்லாம் 1 by 1 கலெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பியும் போய் நம்ம தண்ணி போட போகணும். அதை முடிச்சுட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு வேறு சென்டரில் போகணும். இந்த வேலையெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு வெளியே போகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க இது. இந்த கம்பெனிக்கு இப்போ மதியானம் டீக்கு வந்தாச்சு. டீ, பிஸ்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவரு